Hello all, welcome back to my channel. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஹை லோ வெஸ்டர்ன் டாப் தான் இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். இதுல பாருங்க, இது பழைய நைட்டி. இந்த பழைய நைட்டில மேல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. சோ கீழே இருக்கிற போர்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்த டாப் நான் ஸ்டிச் பண்ண போறேன். இந்த நைட்டில ஒரு பாக்கெட் கொடுத்திருக்காங்க. இந்த பாக்கெட்டை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நல்லா அயர்ன் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த பாக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நல்லா அயர்ன் பண்ணிட்டு அத ராங் சைட் நான் டர்ன் பண்ணிருக்கேன். இப்போ டர்ன் பண்ணிட்டு இத 4 ஃபோல்ட் பண்றேன். நீங்க பழைய மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்க எந்த ட்ரெஸ் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு விஷயம் நீங்க கவனிச்சுக்கணும். ஒண்ணு வந்து உங்க ட்ரெஸ் உடைய ஹைட் அது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இதுல எனக்கு வேணுங்கிற ஹைட் இருக்கு, மேலதான் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. சோ மேல இருக்கிற போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு கீழே இருக்கிற போர்ஷன்ல எனக்கு ஹைட் வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு ஹைட் இதுல கரெக்டா இருக்கு. பிளஸ் வித் நமக்கு வேணுங்கிற வித் பிளஸ் சீம் அலவன்ஸ் இது ரெண்டுமே இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் இருந்தா நீங்க எந்த பழைய கிளாத்ல வேணாலும் நீங்க ட்ரெஸ் தைச்சுக்கலாம். இந்த நைட்டில கீழே அன்ஈவனா இருக்கு, அதை ஈவனா ஒரு லைன் டிரா பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுல இருந்து எனக்கு வேணுங்கிற ஹைட் 32. அந்த 32 நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேல ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஷோல்டர் மார்க் பண்றேன். ஷோல்டர் பாத்தீங்கன்னா என்னோட ஹாஃப் ஷோல்டர் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹாஃப் ஷோல்டர் பிளஸ் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸும் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேல ஷோல்டர்ல என்ன மார்க் பண்ணேனோ அதே மெஷர்மெண்ட் தான் நான் ஆர்ம் டெப்த்தும் வைக்கிறேன். சோ கீழே ஒரு செஸ்ட் வரைக்கும் அந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். செஸ்ட் வந்து எனக்கு என்ன செஸ்டோ அதோட ஒரு 2 இன்ச் லூஸ் ஆட் பண்ணிட்டு அதை 4ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். சோ அது என்ன ஆன்சர் வருதோ அதை நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இது லூஸ் ஃபிட்டுங்கிறதுனால நான் எல்லா இடத்துலயும் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் பாடி மெஷர்மெண்ட்ல லூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஆர்ம் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஆர்ம் கர்வ் வந்து டிரா பண்றேன். சோ இப்ப இந்த ஆர்ம் கர்வ் டிரா பண்ணதுக்கு அப்புறமா இத செக் பண்ணணும். மேல ஒரு 1/2 இன்ச் நான் ஸ்லோப்புக்கும் மார்க் பண்ணிருக்கேன். அதுல இருந்து செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வரல. எனக்கு 10 இன்ச்சஸ் வேணும். இதுல 10.5 வருது. சோ மேல ஒரு 1/2 இன்ச் இந்த லைனை நான் மேல டிரா பண்ணிட்டு அதுக்கு மேல இப்ப நான் கர்வ் வரைஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல நான் யூஸ் பண்ற எல்லா சூயிங் மெட்டீரியல்ஸும் நான் ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட பிரைஸ் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் லாஸ்ட் வீடியோல ரிவ்யூ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க என்னோட சேனல்ல போய் பாருங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ ஆர்ம் கர்வ் நான் 1/2 இன்ச் மேல வரைஞ்சு செக் பண்றேன். எனக்கு 10 இன்ச்சஸ் கரெக்டா வருது. நெக்ஸ்ட் வெயிஸ்ட் மார்க் பண்றேன். மேல இருந்து 14.5 இன்ச்சஸ் ஹைட்ல என்னோட வெயிஸ்ட நான் மார்க் பண்ணிக்கிறேன். வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்லயும் நான் 2 இன்ச்சஸ் லூஸ் கொடுத்திருக்கேன். நெக் வித் நான் இப்ப மார்க் பண்றேன். நான் இதுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சஸ் தான் நெக் வித் கொடுத்திருக்கேன். சோ நெக் டெப்த் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 4.5 இன்ச்சஸும் பேக்குக்கு 4 இன்ச்சஸும் நான் நெக்குடைய டெப்த் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். பாக்ஸ் போட்டு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ரவுண்ட் கர்வ் தான் நான் போட போறேன். சோ இந்த ஆர்ம் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் டிரா பண்ணிக்கிறேன். இந்த டாப்ல ஸ்லிட் ஓபன் கொடுக்க போறீங்கன்னா வெயிஸ்ட்ல இருந்து ஒரு 7 இன்ச்சஸ் கீழே டவுன் பண்ணிட்டு உங்களோட ஸ்லிட்டுக்கான மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லிட் கொடுக்க போறது இல்ல, அதனால ஹெம் லைன்ல என்னுடைய சீட்டை 4ஆல டிவைட் பண்ணி எனக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண 3 டாட்டையும் நான் கனெக்ட் பண்ண போறேன். கையிலேயே நீங்க வரைஞ்சுக்கலாம். கையில வரையறத விட இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். சோ நான் இந்த ஹிப் கர்வ் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ஷேப் வந்து டிரா பண்ணிருக்கேன். நான் ஸ்லிட் ஓபன் கொடுக்கல. ஸ்லிட் வேணும்னா நீங்க குர்த்திக்கு டிரா பண்ற மாதிரி டிரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த சைட் சீம்ல ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் லைன் டிரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நாம இந்த ஹை லோக்கு ஷேப் பண்ணலாம்.
கீழ இருந்து ஒரு 1 inch மேல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 inchல இருந்து 2 inch இன்சைட், அதாவது பாடி மெஷர்மெண்ட் குள்ள வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இந்த ரெண்டு டாட்டையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைக்கும் உங்களோட டிசைன் வந்து வரக்கூடாது. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு உள்ளதான் இந்த ஷேப் வந்து வரணும். அதுக்கு தான் இந்த மார்க்கிங்ஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ கீழே இருக்கிற அந்த ஹெம் லைன்ல இருந்து நம்ம மார்க் பண்ணிருக்கிற அந்த 2 inch லைன்ல டச் ஆகிற மாதிரி நான் ஷேப் பண்ண போறேன். அதே அந்த ஹிப் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த கர்வ் நான் டிரா பண்றேன். சோ பாருங்க, கீழே இருக்கிற ஹெம் லைன்ல இருந்து டிரா பண்ணி மேல இருக்கிற அந்த லைன்ல அந்த கர்வ் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நான் டிரா பண்றேன். வீடியோல பாக்குற மாதிரியே நீங்களும் டிரா பண்ணுங்க. அந்த கர்வ் வந்து சைட் சீம்ல டச் ஆகாத மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் பேக் பேட்டர்ன், அதை நோட் பண்றேன். ஃப்ரண்ட்டுக்கான ஆர்ம் கர்வும் நான் இதுலயே மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 inch உள்ள மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு அந்த ஃப்ரண்ட் கர்வை நான் டிரா பண்ணிக்கிறேன். இப்போ கீழே நாம டிரா பண்ண இந்த ஷேப்பை நான் கட் பண்றேன். ஸோ சைட் சீம் கட் பண்ணிக்கலாம். மேல ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/4 inch ஸ்லோப் கொடுத்துட்டு ஆர்மோடைய கர்வ்லயும் நான் எக்ஸ்ட்ரா அந்த 1/2 inch மார்க் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதையும் டிரா பண்ணிட்டு கட் பண்றேன். பேக் நெக் கட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் பேட்டர்ன் அவ்வளவுதான். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ண இந்த பார்ட்லயே நான் ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கிறேன். ஸோ உள்ள இருக்கிற இன்னொரு பீஸை நான் பேக்கா எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்ல ஆர்ம் கர்வ் வந்து ட்ரிம் பண்றேன். ஃப்ரண்ட்லயும் சின்னதா ஒரு ஷேப் கொடுக்க போறோம். பேக்ல வந்து ஹை கொடுத்தோம், ஃப்ரண்ட்ல வந்து லோ கொடுக்க போறோம். அதுக்கு கீழே இருந்து இந்த மாதிரி 1 inch மார்க் பண்ணிட்டு அந்த 1 inchல இருந்து இன்சைட் ஒரு 1 inch மார்க் பண்ணிக்கோங்க பிளாட் பண்றதுக்கு. இப்போ மார்க் பண்ண இந்த டாட்ல இருந்து பேக்ல நம்ம 2 inch மார்க் பண்ணோம்ல, அந்த டாட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டா வரையாம வீடியோல காமிக்கிற மாதிரி கர்வா டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இதுதான் ஃப்ரண்ட் பார்ட். ஸோ பேக்ல ஹையாவும் ஃப்ரண்ட்ல லோவாவும் இருக்கும். இது நான் ஃப்ரண்ட்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பீஸையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்பதான் உங்களுக்கு அந்த ஹை லோ தெரியும். பேக்குடைய லென்த் வந்து ஜாஸ்தி இருக்கு, ஃப்ரண்ட்ல வந்து கம்மியா இருக்கு. பட் சைட் சீம் ரெண்டுமே சேமா இருக்கு. அது மாதிரிதான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவுக்கு ஃபர்ஸ்ட் நான் பேப்பர் பேட்டர்ன் போட்டுக்கிறேன். ஏன்னா இது லைனிங் ட்ரெஸ் இல்ல, ஸோ இது பழைய துணிங்கிறதுனால கிளாத் பத்துமான்னு தெரியல. அது செக் பண்றதுக்காக தான் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நான் ஸ்லீவ் பேட்டர்ன் டிரா பண்ணிருக்கேன். இந்த பேப்பர் கூட நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். இதுவும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. வேணுங்கிறவங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ இது ஒரு லேயர்ல கிழிஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை கட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பட் பேக்ல கொஞ்சம் கிளாத் இருக்கு, அதுல ஸ்லீவ் வந்து கரெக்டா இருக்குமான்னு பேப்பர் பேட்டர்ன் வச்சு நான் செக் பண்றேன். ஸோ பேப்பர் பேட்டர்ன் வைக்கும்போது எல்லா ஏரியாவும் கவர் ஆகுது. இது 8 inch லென்த்ல நான் ஸ்லீவ் போட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல்லா கவர் ஆகுது. பெல் பின் போட்டுட்டு நான் அந்த கிளாத்தை ஸ்லீவுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பீஸ் நான் கட் பண்ணிட்டேன் ஸ்லீவுக்கு. ஸ்லீவ் ரெடி. ஸோ அந்த பெல் பின் போட்டு மிஸ் ஆகாம இருக்க பெல் பின் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நெக் லைன்லாம் நம்ம கிராஸ் பீஸ் போடுவோம். அதுக்கு கொஞ்சம் துணி இருக்கு. ஸோ அந்த துணியும் வேஸ்ட் பண்ணாம அதுல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கிராஸ் பீஸ் டிரா பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவும் கட் பண்ணிட்டேன். இந்த நைட்டில இருந்து இந்த டாப் ஸ்டிச் பண்றது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.